ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்க போகிறது நம்மளோட வெண்டைக்காய் செடி பற்றி தான். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 பிளான்ட் இருக்குது. அதாவது ஒரு 15க்கு 15ங்கிற க்ரோ பேக்கில் 2 பிளான்ட் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 12ல் ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் வெண்டைக்காய் காய்ச்சி இருக்குது. இது எவ்வளோ நாள் ஆகும், என்ன ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிருக்கு கரெக்டாக. ஆல்ரெடி நான் இந்த பிளான்ட்டில் ஒரு 2 வெண்டைக்காய் எடுத்திருப்பேன். இங்கே இப்போ தான் தடவை வருது. ஸோ 2 பிளான்ட் ஒரே பேக்கில் வைக்கிறதுனால நினைக்கிறேன் கொஞ்சம் க்ரோத் கம்மியாக இருக்குது, அதோட ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே இருந்துச்சு. ஸோ முதல்ல 2 வெண்டைக்காய் வந்துச்சு, இப்போது புதுசாகவும் வருது. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் காய்க்க தொடங்குது, பூ பூத்துருக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ தான் காய்க்க தொடங்குது. அண்ட் இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி ப்ராசஸ் தான். நீங்கள் இப்போது ஒரு மாடி தோட்டம் தொடங்குறீங்க, செடி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது வெண்டைக்காயெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா குயிக்காகவே க்ரோத் இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் முடியும். காய்களுமே உங்களுக்கு ஒரு கரெக்டாக விற்று விதைச்சதுக்கப்புறம் 60 நாளில் உங்களுக்கு காய்கறியுமே எடுக்க முடியும்.